ஸோ டிஎன்பிஎல் 2024 குவாலிஃபயர் 1 மேட்சோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லைக்கா கோவை கிங்ஸ் வர்சஸ் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல லைக்கா கோவை கிங்ஸ் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி டிஎன்பிஎல் 2024 ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ திருப்பூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. இட்ஸ் நாட் அ பேட் டிசிஷன். 200 போஸ்ட் பண்ணாங்க. கண்டிப்பா அதுக்கு கிரெடிட் ஓப்பனர்ஸ் 2 பேருக்குமே சாத்விக் அண்ட் ரஹாஜே கொடுத்தானுங்க. 10 ஓவரில் கிட்டத்தட்ட 100 ரன் அடிச்சிட்டாங்க. செம்ம ஸ்டார்ட். அதே மாதிரி ஃபினிஷிங்லேயும் முகமது அலி ஒரு நல்ல நாக் விளாண்டார். 45 of 23 balls. இன் பிட்வீன்ல அனிருத் அவர் தான் கொஞ்சம் பால் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்லைன்னா இன்னும் ஒரு 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி மணிமாறன் சித்தார்த் சூப்பரா போட்டார் லைக்காக்கு எக்கனாமிக்கலா. பட் மற்ற போலர்ஸ் எல்லாருமே அடி வாங்கினாங்க. அண்ட் சேசிங்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து 53 for 3 லைக்கா கோவை கிங்ஸ் ஸ்ட்ரகிளிங். பட் சாய் சுதர்ஷன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் 100 அடிச்சாருங்க. 122 of 58 balls ஏதோ அன்பிலீவபிள் இன்னிங்ஸ். அண்ட் கண்டிப்பா the same time we have to give credit to முகிலேஷ் ஆல்சோ. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 48 நாட் அவுட் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாரு சாய் சுதர்ஷனோட. ஸோ முக்கியமான கட்டத்தில் முக்கியமான மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அவரோட கெத்த காமிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.